வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எஜிப்த் இந்த நாட்டை தொட்டாலே அமானுஷ்யமாக பல விஷயம் நம்ம காதுகளுக்கு வரும். அங்கேருந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்கும். மம்மிஃபிகேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எஜிப்து பிரமிடாக இருக்கட்டும், ஒன்று நம்ம பூர்வங்களை உயர்த்தி பார்க்க வைக்கும். இது அறிவியலாக பார்க்குறதா ஆன்மீகமாக பார்க்குறதான்னு புரியாமல் அவ்வளோ குழம்பிக்கிட்டு இருப்போம். அது எஜிப்து வரைக்கும் தமிழர்களோட தொடர்பு இருந்திருக்கின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா, அது இன்னும் பல பேருக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்துச்சு. தமிழ்குடி மக்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ தமிழர்களையும் எஜிப்தையும் பிரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிரீடத்தில் ஒரு பெரிய வைரக்கல் பொருத்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க எஜிப்தில். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், அதாவது அகழாய்வு பணிகள் நடக்கும். பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்குல்ல. எஜிப்து நம்ம தனியாக அதில் சொல்லணுமா என்ன, அங்கே அதிகமாக நடந்துட்டு இருக்கோம். இந்த எஜிப்தோட சினாய் பகுதியில் டெல் அல் ஃபரமா அப்படின்ற இடத்துல ஒரு சைட் ஒன்று இருக்குங்க. அதான் அகழாய்வு பண்ணுவாங்களே, அதை தான் சைட்னு சொல்கிறேன். இங்கே கடந்த 2019 வருஷம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதான் அது. அகழாய்வு பண்ணி இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை கண்டுபிடிச்சி என்ன நினச்சாங்க, ஏப்பா அந்த காலகட்டங்களில் எஜிப்சியன்ஸ் ரொம்ப அறிவாளிங்கன்னு தெரியும், இந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்களே, டவுன் ஹால் போல இருக்குப்பா இது. ஆனால் இது எதுக்காக ரவுண்டாக உருவாக்கியிருக்காங்க இந்த டவுன் ஹாலை. ஓகே, நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு வருஷம் ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணோட்டம் மாறுது. 2வது வருஷம் ரிசர்ச் போகுது, கண்ணோட்டம் மாறுது. எப்படி அப்படின்னு ஒரு 6 வருஷத்தை தாண்டியும் ரிசர்ச்சை ரொம்ப பெருசாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் பழமையானதுங்க இந்த அமைப்பு. இதை கண்டுபிடிச்சி இது எதுவாக இருக்கும்னு அவங்க சொல்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க. இந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா பல கன்க்ளூஷன் அவங்க வந்தாங்க. முதல்ல சொன்ன விஷயத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா, இது ஒரு எல்லை பகுதியில் கட்டப்பட்ட கோட்டையாக இருக்கலாம். அந்த காலகட்டங்களில் மன்னரோட அரசாட்சி இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அவங்க நாடு எது வரைக்கும் முடியுது, அந்த பார்டர் அங்கேருந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறது. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நைட் வாட்ச்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயமா அது இருக்கலான்னு அவங்க நம்பினாங்க. 2வது ட்ரேடிங் போஸ்ட்டாக இருக்கலாம்னு நினச்சாங்க. அங்கங்கே வர்த்தகம் சார்ந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்படல, அப்படி வர்த்தகம் சார்ந்து இது ஒரு ஸ்டேஷனாக போஸ்ட்டாக இருக்கலாம்னு கருதுனாங்க. 3வது அந்த மன்னர்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு பொலிட்டிக்கல் வென்யூ, அதுக்காக அழகாக ரவுண்டாக அப்படி இருக்க சர்க்கிள் ஷேப்பில், அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மன்றம்ன்ற மாதிரி இதை நினச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த டவுனோட சென்டர் ஹால் பாயுது, இங்கே மேபி எதனா ஒரு விஷயம் நடக்கும், அது என்னவோ. ஆனால் அந்த சிட்டியோட சென்டர்ன்ற மாதிரியும் ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. இப்படி ஒரு 6 வருஷம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணியும் அவங்களால கான்க்ரீட்டாக இதுதான் அதுன்னு சொல்லவே முடியல. ஆனால் அதுக்கான விட 2026 தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கோம், என்னவோ தெரியல, இப்போ கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா ஃபைனலாக சொல்கிறாங்க, இது முழுக்க முழுக்க ஒரு டெம்பிள்னு சொல்கிறாங்க, கோயில்னு சொல்கிறாங்க. இதை இந்த இடத்துக்குள்ளே இருந்ததும் கடவுளோட சிலை, இந்த கோயில் சார்ந்து சில ஹைட்ராலிக் விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க எல்லாம் வாயடிச்சு போகிறது என்ன தெரியுமா, எப்படி இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருக்க முடியும், ஹைட்ராலிக் டெக்னாலஜியை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க முடியுமா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி, செமையாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பல பேரை வியந்து போகிறாங்க. இது முழுக்க முழுக்க கோயில் சார்ந்த பணிகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்பலாம் குழம்ப வேணாம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் இருக்குல்ல, அங்கே தெப்ப குளம்லாம் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்களே. உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். இது தெரியுதா, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர், அந்த சர்க்கிள் டெம்பிள்னு இப்போ ரவுண்ட் டெம்பிள்னு சொல்லப்படுதுல, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இங்கே இருக்க ரவுண்டாக. இது கட்டப்பட்டது 2ஆம் நூற்றாண்டில். பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டில். இது 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு வருதா, 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இது அதுக்கப்புறம் தான் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. என்னாச்சு அதுக்கப்புறம், ஏதாச்சு, எப்படி அந்த சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக விழுந்துச்சு, இது சார்ந்த பராமரிப்பையாக பெருசாக நடக்காமல் போயிடுச்சு, அங்கேருந்த மற்ற சிலைகளுக்கு என்ன ஆயிருக்கும் அது இதுன்னு பலதரப்பட்ட குழப்பம் இன்னும் நம்ம மனசில் பெருசாக இருந்திருக்கு. ஆனால் 2வது நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டது 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் கூட அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது பெருசாக. இதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம், இந்த பகுதி பிரிக்குதுல்ல, இதுக்குள்ளே ஃபுல்லாக பிரிக்குது பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக, அங்கே செங்கலை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் சுட்ட சிகப்பு செங்கல் இருக்குல்ல, இதை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க ஃபுல்லாக இந்த கட்டுமான அமைப்பை. இது ஆக்சுவலாக இந்த ரோமன் ஹைட்ராலிக் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அதில் தான் பார்க்க முடியும். ரோமன் சார்ந்து பண்ணுற இந்த நீர்த்தேக்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, இங்கே தான் இது போல் ஒர்க்கை பார்க்க முடியும் அதிகப்படியாக. ஆனால் அதை
ஏன்ஷியன் எஜிப்ட் சார்ந்து நாம் இங்கே பார்க்க முடியுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பிளண்டுன்னு சொல்லலாம். எதுனாக்கா ஏன்ஷியன்ட் எஜிப்சியன் ட்ரெடிஷன்ஸு அதை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக பார்க்க முடியுது. இது கூடவே ஹெலனிஸ்டிக் அண்ட் ரோமன் இன்ஃப்ளூயன்சஸை ரொம்ப பெருசாக பார்க்க முடியுது. இந்த கட்டுமானத்தை நீங்கள் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஜஸ்ட் இது அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஏன்ஷியன் எஜிப்தோட கலாச்சாரங்கள் உள்ள பின்னி பிணைஞ்சு இருக்கிறோன்றதை ஃபுல்லாக காமிச்சிட்டு அதை சுற்றி வர சர்க்கிள் சார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண ரோமன் டச்சை கொண்டு வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க சிலைகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா எஜிப்சியன்ஸோட சிலை தான், அவங்க வழிபட்ட கடவுள் சார்ந்த விஷயங்கள் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஒரு போர்ஷன் என்ன தெரியுமா, யூனிக்கானது இந்த சர்க்குலர் பேசின் தான். ரொம்ப ரொம்ப யூனிக்கான டச் இது. ஆக்சுவலாக அதோட டயமீட்டரை பற்றி சொல்லணும்னாக்கா 35 மீட்டர்ஸுங்க அதோட டயமீட்டர் மட்டுமே. இந்த சர்க்குலர் பேசின் இருக்குல்ல, இங்கே தான் தண்ணியை சேமித்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம கோயிலில் குடத்தை வெட்டிட்டு அதில் தண்ணியை சேமிப்போல அது போல் பேட்டர்ன் இங்கே பண்ணியிருக்காங்க. அது என்ன நீர், நைல் நதி, அதோட நீரை இதில் சேமித்து வைக்கிறாங்க. இந்த தண்ணியை சேர்த்து வச்சு என்னப்பா பண்ணுறாங்க, அழகுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகுக்காக கிடையாது. இந்த கோயில் சார்ந்த நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்துக்கு இங்கே இருந்தால் தண்ணியை பாசனமாக பயன்படுத்தியிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ எதுக்காக எங்கே வச்சு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களே, முழுக்க முழுக்க கோயில் சார்ந்த நிலத்துக்கு ஒரு பாசன வசதி சார்ந்து இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வாட்டர் இருக்குல்ல, இதில் சேமித்து வைக்கிற அந்த நைல் நதி, இதில் மட்டு கலந்துருக்குமாங்க. அதான் சேரு, இந்த சேரு சகதியமான கலப்பு இருக்குல்ல, அதுவும் கலந்துருக்குமா. இது ஆக்சுவலாக ஒரு சிம்பாலிக் பண்ணுற விஷயம், ஆஃபரிங்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுளுக்கு நம்ம ஏதாவது நேர்த்தி கடன் செலுத்துவோம் பார்த்தீங்களா, எனக்கு நடந்துச்சுனாக்கா அதை பண்ணுற கடவுள் அப்படின்ற மாதிரி. அந்த ஆஃபரிங்கோட ஒரு சிம்பாலிசம் தான் இந்த நைல் நதியும் இந்த சேரு சகதி, இந்த களிமண் இருக்குல்ல, இதெல்லாம் கலந்த அந்த பிணைப்பை அப்போ இருந்த ஏன்ஷியன் எஜிப்சியன்ஸ் பார்த்துருக்கிறதா கருதுறாங்க ஆய்வாளர்கள். ஆக்சுவலாக இது எல்லாமே மிலிட்ரி சைட்டாக இருக்குன்னு கூட சில பேர் அசியூம் பண்ணாங்க. ஆனால் மிலிட்ரி சைட்டு கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் தண்ணியை தேக்கி வச்சு குடிக்கிறதுக்காக மட்டும் ராணுவ வீரர்களுக்காக இவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே உருவாக்கி இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக்காக இருந்திருக்கணும். அப்படி இல்லையே, குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது மிலிட்ரி சைட் கிடையாதுன்னு முடிவு கொண்டாங்க. இது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ரிலீஜியஸ் சைட்டாக தான் இருந்துச்சுன்னு அடித்து சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரல் பேசின் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒட்டுமொத்த அமைப்போட மையப்பகுதி, அங்கே மட்டும் ஒரு சிலை இல்லை, பட் அந்த சிலையை வைப்பதற்கான மேடை ஒன்றத்தை உருவாக்குவாங்களே, அதான் இந்த பெடஸ்டல்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ஸ்கொயர் ஷேப்பில் பெடஸ்டல் மட்டும் கண்டெடுத்திருக்காங்க. என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா, இந்த பெடஸ்டலுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பெரிய சிலை இருந்திருக்கணும். அந்த சிலையை தான் இங்கே இருக்க மக்கள் வழிபட்டுருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட நீரை கடவுளாக வழிபட்ட அப்படிங்கிறக்கும் ஒரு கோயில் பேஸ் பண்ணியே அப்பேற்பட்ட யூனிக்கான விஷயம் இப்போ நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த சிலைக்கு பேர் பெலூஷியஸ்ன்றாங்க. அப்படி ஒன்று இருந்திருந்தால் இதோ தான் இருந்திருக்கணும்னு ஆய்வாளர்கள் சொல்கிற பேர் பெலூஷியஸ். இந்த பெலூஷியஸ் அப்படின்றது கடவுள், கேவா மக்களே, கடவுள் பெலூஷியஸ், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டெம்பிள் அந்த கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த கடவுளோட சிலை இருந்திருக்கணும்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. இதை பற்றி ஒன்று டீட்டெயிலாக இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, பெலூஷியம் அப்படின்ற ஒரு ஏன்ஷியன் சிட்டி ஒன்று இருந்திருக்கு எஜிப்தில். பெலூஷியம், ஓகேவா, அந்த சிட்டி பேர். இப்போ அதோட மாடர்ன் டைம் பேர் என்ன தெரியுமா, எஜிப்தோட நார்த் சினாயில் இருக்க டெல் எல் ஃபர்மா. முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா, இப்போ அதோட பேர் டெல் எல் ஃபர்மா. ஆனால் இதுக்கான ஏன்ஷியன் சிட்டி பேர் பார்த்தீங்கன்னா பெலூஷியம். ஸோ பெலூஷியம் சிட்டியோட பேர், பெலூஷியஸ் அங்கே இருக்க காடோட பேர், மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் இந்த பெலூஷியஸை தான் கடவுளாக வணங்கிட்டு இருந்திருக்காங்களாம். இந்த பெலூஷியஸ் பார்த்தீங்கன்னா நைல் நதி இருக்குல்ல, அது சார்ந்து இருக்க வளமான வண்டல் மண், இதை குறிக்கிறது. இல்லைனா சேரும் சகதியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நைல் நதி சார்ந்து. அப்படி அதுவும் இல்லையா, நைல் நதி சார்ந்து களிமண் இருக்கலாம், அதே நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். ஒரு கடவுள் சார்ந்து எந்த அளவுக்கு அசோசியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பாலிசம் கூட இந்த பெலூஷியஸ் காட் ஆஃப் மட், அப்படி இல்லைனா காட் ஆஃப் சில்ட், இல்லை நீங்கள் எதனால பிரிச்சுக்க முடியும். இந்த கிரீக் வேர்டுங்க பெல்லோஸ் அப்படின்றது, இதுக்கு என்ன அர்த்தம்னா சேரு சகதி வண்டல் மண் இதெல்லாத்தையும் சேர்ந்து வந்துடும். வளமான அந்த வண்டல் மண் இருக்குல்ல, இது சார்ந்தெல்லாம் சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் குறிக்கிறது இந்த பெல்லோஸ் அப்படின்ற அந்த கிரீக் வேர்டு தான். நம்ம ஊரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்கிறதா இருந்தால் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு, ஓகேவா, ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கலாம் நீங்கள். இது மாதிரி ஒரு சிம்பலிசம் அங்கே இருக்க பேர் ஏற்பட்டிருக்கலான்னு கருதப்படுதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வே ஆகிறதே இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கிறவங்க இது போல் நீர், சேர் சகதி, களிமண் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த சொல்லி அதை அசோசியேட் பண்ணுறாங்க, அதுக்கு பெலூஷியஸ்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இது நாம் ஈஸியாக கன்வே பண்ணிக்கிறதா இருந்தால் இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலாக மக்களே, இயற்கையை கடவுளாக வழிபடுற பழக்கம் நமக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இருக்குது. யாரு கண்டா, உலகத்துக்கு அந்த விஷயத்தை தமிழர்கள் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். இதை சொல்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எவனு சிறுமியாக இருந்தால் நம்ம தலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த பெலூஷியம் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த சிட்டி, இதுக்கான வளத்தை கொடுக்கறது இந்த பெலூஷியஸ் காடு தான்.
அவங்க அசோசியேட் ஆகிருக்கிறது இந்த நைல் நதி, அந்த மட்டு இதை கலந்துதான்ட்டு ஒரு பெரிய லைஃப் கிவிங் சில்ட்டா இந்த இடத்த பார்க்குறாங்க. இதே டெம்பிளில் ரிச்சுவல்ஸ் நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க, ஏன்ஷியன்ட் ரிச்சுவல்ஸு. இது பியூரிஃபிகேஷன்ஸ்க்காக சொல்கிறாங்க. எப்படி இந்த கங்கையில் குளிச்சா பாவம் போகும், அது போல் ஒரு சில நம்பிக்கை இங்கே இருக்குது இந்தியாவில். கிட்டத்தட்ட அதே போல் எஜிப்தில் நம்பிக்கை இருந்தால் அப்படி இருக்கும், அது போல் இதை கை காட்டுறாங்க. இங்கே வந்து அந்த நீரை தெளிச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வெல்த் கண்டிப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக வளமாக போய்ட்டு ரொம்ப நல்லா வாழ்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் காஸ்மிக் பேலன்ஸ் இது சார்ந்த சொல்கிறாங்க மக்களே. காஸ்மிக் பேலன்ஸ் சார்ந்த நம்பிக்கையும் இந்த ஏன்ஷியன்ட் ரிச்சுவல் சார்ந்து இங்கே கிளைம் பண்ணப்பட்டிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம ஊரில் கோயில் குளம் இருக்குல்ல, இதுக்கும் எஜிப்தில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த ரவுண்ட் டெம்பிள் இருக்குது பாருங்க, இதுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இது என்ன ப்ரோ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது, இங்கேருந்து எப்படி அங்கன்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா அப்படி மட்டும் குறுகலாக பார்த்துறாதீங்க மக்களே. உலகாண்டு இருக்கும் தமிழர்கள், அதாவது இந்த விஷயத்தை ரொம்ப ஓப்பனப்பாக உங்ககிட்ட கேட்டிருக்க, அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நம்ம தான் அங்கே உருவாக்கணும்னு சொல்ல வரல, ஏதோட நிறுத்தணுன்ற விஷயம் நம்ம நல்லா தெரியும், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி யோசிக்க மாட்டோம். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கோயில் குளத்தோடு அந்தளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னா சம்திங் ஏதோ கனெக்ட் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.